வணக்கம். இது காலத்தின் குரல். தமிழகத்தில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுமா என்கிற கேள்வி இன்னும் மிச்சம் இருக்கிறது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட மக்கள் தயாராகி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் எப்படியாவது இந்த பொங்கல் பண்டிகைக்கு நடத்தியாக வேண்டும் என்று தமிழகம் முழுவதுமாக பல போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் பலர் சென்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் ஜல்லிக்கட்டு போட்டி குறித்த வழக்குகள் குறித்து தெரிவித்த போது அதனுடைய தீர்ப்பு இன்னும் வரைவு நிலையிலேயே இருக்கிறது. அது எழுதுவதற்கு கால தாமதமாகும். பொங்கல் பண்டிகைக்குள்ளாக இந்த தீர்ப்பை வெளியிடுவது சாத்தியமில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழக அரசு தரப்பிலிருந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. பல போராட்டங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னெழுச்சியாக மாணவர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக ஒன்று திரண்டு பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாக தடையை மீறி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி ஒருவேளை தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டால் அதற்கு பிறகு தமிழக அரசனுடைய நடவடிக்கை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய அளவிற்கான நிலை ஏற்பட்டால் அதற்கு பிறகு தமிழக அரசனுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும், அல்லது தமிழக அரசு மீது உச்சநீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும், வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் என பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த கேள்விகளை இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் நாம் முன்வைக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்மிடையே கலந்து கொண்டு பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள், இதே போன்று அஇஅதிமுகவை சேர்ந்த திரு ஆவடி குமார், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு வேல்முருகன், இதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு கே.பி. ராமலிங்கம் சேலத்திலிருந்து நம்மோடு இணைகிறார். இதே போன்று ஜல்லிக்கட்டு மீட்பு குழுவை சேர்ந்த ராஜேஷ் அவர்கள் திருச்சியில் இருந்து நம்மிடையே இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு வேல்முருகன், நிகழ்ச்சி உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த அளவிற்கான ஒரு தன்னெழுச்சி போராட்டங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு, ஈழ போராட்டத்திற்கு பிறகு இப்படி ஒரு தன்னெழுச்சி போராட்டங்கள் தமிழகம் முழுவதுமாக மாணவர்கள், பல்வேறு அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகள், அரசியல் கட்சிகள் என பலரும் ஒன்று திரண்டு நடத்துகிற போராட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதுமாக தொடர்ச்சியாக நடைபெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஜல்லிக்கட்டை நடத்தியாக வேண்டும் என்கிற ஒரு ஒற்றை புள்ளியில் அனைவரும் இணைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். கண்டிப்பாக அப்படிதான் நாம் பார்க்க வேண்டும். அதற்கான அடிப்படை காரணம் தமிழீழ மண்ணில் நடந்தேறிய மாபெரும் அந்த இனப்படுகொலையில் தொடர்ந்து தமிழகத்திற்கான உரிமை பிரச்சனைகள், தமிழீழ படுகொலை, சிங்கள இராணுவத்திற்கான போர் பயிற்சி, இராணுவ உதவிகள், காவேரி, முல்லைப்பெரியார், பாலாற்று, மீத்தேன், கூடங்குளம், நீட்டுநோ, இப்படி பல்வேறு தமிழர் நிலம் சார்ந்த தமிழ் சமூகத்திற்கான உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுகிறது. ஆக இதில் தொடர்ந்து மறுக்கப்பட தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், தமிழர் அமைப்புகள், இயக்கங்கள், மாணவர் அமைப்புகள், அவர்கள் எந்த போராட்டங்களை முன்னெடுத்தாலும் அந்த போராட்டத்தில் எந்த கோரிக்கையும் முன்வைத்து தமிழ் சமூகம் அந்த போராட்டம் நடக்கிறதோ அதற்கு ஒரு நல்லதொரு தீர்வை மத்திய அரசு நமக்கு தருகிறதா என்று சொன்னால் தரவில்லை. கடந்த கால காங்கிரஸ் அரசு என்ன நிலைப்பாட்டை எடுத்தார்களோ, செங்குடி என்கிற ஒரு பெண் மூவர் விடுதலைக்காக தன் உடலையே தீக்கரையாக்கி மாண்டு போனார்கள். அதை ஒட்டி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். மிகப்பெரிய சட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் அப்படி இருந்தும் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது உச்சநீதிமன்றத்தால். ஆனால் மக்கள் போராட்டங்களுக்கு மதிப்பளித்து ஒரு மனிதநேய அடிப்படையில் 25 ஆண்டுகள் கைத்தோர் பேரறிவாளன் உள்ளிட்டவர்கள் விடுதலைக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அப்புறம் வழக்கறிஞர் தொடர் உண்ணாவிரதங்கள். ஆக நீங்க எல்லா போராட்டங்களுக்கும் பாருங்க, ராணுவ பயிற்சி தமிழ்நாட்டில் கொடுக்கூடாதுன்னு சொன்னா அடுத்து கொண்டு போய் பெங்களூர்ல கொடுக்குறாங்க. மீனவர்கள் 600 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க சிங்கள பேரின ராணுவம். அதனால அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுக்காதீங்க, நீங்க அவனுக்கு படகுகளை தராதிங்க, போர்க்கப்பலை வழங்காதீங்கன்னா போர்க்கப்பலை வழங்குறாங்க. இலங்கைக்கும் இந்தியாவிற்குமான கப்பல் விடுறாங்க. ஆக எதையெல்லாம் தமிழ் சமூகமும், மாணவர் சமூகமும், இளைஞர் சமூகமும் இன்றைக்கு போராட்ட களத்தில் இருக்கிற தமிழ் சமூகம் சொல்லுகிறதோ அதற்கு நேர் எதிரான நடவடிக்கையை தான் கடந்த கால காங்கிரஸ் அரசு மிக சிறப்பாக நேர்த்தியாக திட்டமிட்டு செய்தது. அதில் எல்லளவும் நாங்கள் மாற மாட்டோம். பேரறிவாளன் விடுதலையா கூடாது, காங்கிரஸ் கொள்கையா எங்கள் கொள்கை, மீத்தேனா காங்கிரஸ் கொள்கை எங்கள் கொள்கை, நீட்டுனா காங்கிரஸ் கொள்கை எங்கள் கொள்கை, அணுலையா காங்கிரஸ் கொண்டு வந்து நாங்களும் கொண்டு வரோம். இப்படி புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற நரேந்திர மோடி அரசும் தமிழ் சமூகத்திற்குமான அழுத்தங்களையும் அடக்குமுறைகளையும் கட்டுவித்து விடப்படுகின்ற போது, உதாரணத்துக்கு இன்னைக்கு ஏற்கனவே ஒரு காலத்தில் மண்ணின் மைந்தர்களுக்கான மத்திய அரசு நிறுவனங்களை வேலை வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு சென்னையில் இருக்கிற வணிக வரித்துறை, மத்திய அரசினுடைய இன்கம் டாக்ஸ் அலுவலகம், அமலாக்கத்துறை, ஹார்பர், விமான நிலையம் என்று எல்லா நிலைகளிலும் இன்னைக்கு முழுக்க தமிழுக்கு பேச்சே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டு சார்ந்து பார்க்கிற போது இன்றைக்கு மத்திய ஜல்லிக்கட்டுக்கான இந்த எழுச்சி என்பது, இந்த போராட்டம் என்பது இன்னைக்கு நேற்று அப்படியே திடீர்னு முளைச்சு அப்படியே மாணவர்கள் வீதிக்கு வரல.
அவங்க இணையதளங்களை பார்க்குறாங்க, ஊடகங்களில் பார்க்குறாங்க, பகிர்வுகளை பார்க்குறாங்க. அப்போ பார்க்கின்ற போது நம்ம எந்த கோரிக்கைகளை முன்வைத்தாலும் இந்த தமிழ்நாடு பாரதிய ஜனதா அதற்கான அழுத்தங்கள் கொடுத்தாலும் கூட தமிழர்கள் பாரதிய ஜனதா இல்லை, காங்கிரஸில் நீங்கள் யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலைகளா, உங்களுடைய பேச்சோ உங்களுடைய கருத்தோ ஒரு பொருட்டே அல்ல. இன்னைக்கு இந்திய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த காவேரி பிரச்சனைக்காக 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊர்வலமாக சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும் என்கிறார்கள். அவர் கிஞ்சித்து அதை பற்றி கவலைப்படாமல் சந்திக்கல, அவர் மட்டும் போயிட்டார். இப்போ நேற்றுக்கு போய் சந்திக்கிறாங்க, கென்யா பிரதமரை சந்திச்சாங்க, அதனால சந்திக்க முடியல. 50 எம்பிக்கள் போய் திரும்ப வெறுமனே பிளாட்பார்மில் உட்காந்துருக்காங்க. அநியாயமா இதை பார்க்கின்ற போது கொதிக்கின்றது. ஆக இந்த எழுச்சிக்கும் இந்த தன்னெழுச்சிக்கும் இந்த மாணவர் சமூகத்தினுடைய வீதிக்கு வர வேண்டிய காலத்தின் தேவையை இங்கு தமிழ் சமூகத்தில் இருக்கிற நாங்கள் யாரும் உருவாக்கவில்லை. எங்களை ஆளுகிற கடந்த கால காங்கிரஸ் அரசும் பாரதிய ஜனதா அரசும் உருவாக்கி இருக்கிறது. பேசலாம். திரு ஆவடிக்குமார், இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். எல்லளவும் பின்வாங்க மாட்டோம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் இப்படியாக சொல்லிவிட்ட பிறகு மத்திய அரசும் ஒரு கைவிரிக்கிற நிலையில்தான் இருக்கிறது. எங்களால் அவசர சட்டத்தை கொண்டு வர முடியாது, நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தான் இதற்கு பதிலாக சொல்லியாக வேண்டும், தீர்ப்பு அளித்தாக வேண்டும், மத்திய அரசால் எதுவும் செய்ய முடியாது என்று கைவிரித்திருக்கிற நிலையை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களும் சரி, தமிழ்நாடு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, அவர்கள் தெளிவாக சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலையை, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலையை, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் அரசாங்கம் முயற்சி செய்கிறது. இதை உறுதியாக நடத்துவதற்குரிய சூழலை உருவாக்குவோம், நிச்சயம் நடக்கும், ஒரு நம்பிக்கையை சட்ட ரீதியாக இதை நடத்த முடியும், அதற்குரிய சூழல் உருவாக்கப்படும் என்பதற்கான முயற்சியில் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு அறிக்கை தான். ஏன்னா இப்போ அதுக்காக சட்டத்துக்கு விரோதமாக சட்டத்தை உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக நடத்த சொல்லி ஊக்கப்படுத்துறதுக்காக அந்த அறிக்கை இல்லை. இந்த அறிக்கை முழுக்க முழுக்க சட்டத்தின் துணையோடு சட்டப்படி இதை செய்ய முடியும், அதற்கான வழிவகைகள் இருக்கிறது, சட்டம் அதை அனுமதிக்கின்ற வகையில், நம்முடைய பாரம்பரியத்தை மீட்கின்ற வகையில், நம்முடைய பண்பாட்டை காப்பாற்றுகின்ற வகையில் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடத்துவோம் என்பதைத்தான் இன்றைக்கு அதற்கான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. மக்களும் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வகையில் முழுமையான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த போராட்டமும் அரசினுடைய முயற்சியும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருத்து. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அது போன்றது ஒரு நிலைப்பாட்டை தெரிவித்த பிறகாக, அப்படி ஒரு அறிவிப்பு வெளிவந்த பிறகாக தடையை மீறி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்கிற அறிவிப்பினுடைய முதல் தொடக்கமாக கடலூரில் ஒரு இடத்தில் நாம் தமிழர் கட்சியினர் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தி 26 பேர் கைதாகி இருக்கிறார்கள். திருச்சியிலும் மதுரையிலும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி இருக்கிறார்கள். ஒரு சட்டம் ஒழுங்கு என்கிற ஒரு சூழலை காரணமாக வைத்து மீண்டும் மத்திய அரசின் குரலாக ஒலிக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சிலர் என்ன சொல்றாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி தடையை மீறி ஒருவேளை ஜல்லிக்கட்டு நடைபெற்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்கிற ஒரு அது ஒரு த்ரெட்டனிங்கா பார்க்க முடியுமா அந்த ஒரு விஷயத்தை? அவங்க அதை எச்சரிக்கையாகவோ அல்லது அவங்களுடைய விருப்பத்தையோ அதை தெரிவிக்கிறார்கள் என்றால் அதற்காக பயப்படுகின்ற சூழ்நிலையோ அந்த சூழ்நிலையை உருவாக்குகின்ற மனநிலையோ தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இல்லை. நாங்கள் எப்பவுமே சட்டத்தை மீற மாட்டோம். சட்டத்தை கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஆட்சி தன்னுடைய கடமைகளை முறையாக செய்யும், ஒழுங்காக செய்யும், நேர்மையாக செய்யும். எந்தவித ஐயங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இடம் தராத வகையில் அதை செயல்படுத்துவோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையே பொங்கல் பண்டிகையை சார்ந்த அதை ஒட்டி வருகின்ற ஒரு கலாச்சார விழா, பண்பாட்டு ரீதியான விழா. நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக தொடர்ச்சியாக நம்முடைய விழாவின், பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாக அதை செய்திருக்கிறார்கள், செய்ய போகிறோம் என்பதுதான் நம்முடைய கருத்தாகவும் நம்முடைய தேவையாகவும் இருக்கு. ஆனால் இப்போ திடீர்னு இன்னைக்கு நடத்துறாங்கன்னா இது வேண்டுமென்றே ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக, அரசியலுக்காக நடத்துறாங்களே, நம்முடைய நோக்கத்தை நோக்கிய விழா இல்ல. பரவலாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு அந்த அறிவிக்கையை நீதிமன்றம் தடை செய்யும் என்று தெரிந்தும் அந்த அறிவிக்கையை வெளியிட்டதற்கான காரணம் தேர்தல் காரணமாக மையமாக வைத்து சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னது. இப்போது முயற்சி எடுக்காதது, தமிழக அரசு இத்தனை அளவுக்கு முயற்சித்தும் மத்திய அரசு முயற்சி எடுக்காததன் காரணம் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு ஏமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு இதை பார்க்கிறோம். இல்லை, இதுக்கு நீங்க அடிப்படையை ஒன்று மறந்துடுறீங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்
தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு தேக்கம் வந்ததுக்கு என்ன காரணம்? 11/7/2011 மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் காட்சிப்படுத்தக்கூடாத வனவிலங்குகள் பட்டியல் புலி, சிங்கம் போன்ற காட்டு விலங்குகளோடு காளையும் சேர்த்தது. அன்றைக்கு சேர்க்கின்ற பொழுது அந்த மிருகவதை தடை சட்டம் 1960 திருத்தம் செஞ்சு அதை சேர்த்தாங்க. அப்போ அந்த பட்டியல் எடுக்கின்ற பொழுது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. அன்றைக்கு அதை சேர்க்காமல் இருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரல. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை இல்ல. நீங்க சொல்கிறது எல்லாமே நான் சொல்ல விடுங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் 2009 கொண்டு வந்த தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நெறிமுறை சட்டம் 2009 அதை தடை செய்கின்ற பொழுது உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, இது மிருகவதை சட்டம் 1960க்கு முரணானது. அரசியலமைப்பு சட்டப்படி காளை சம்பந்தப்பட்ட எந்த விளையாட்டுகளையும் நடத்த முடியாது. அது ஏறு தழுவுதலாக இருந்தாலும், மஞ்சு விரட்டாக இருந்தாலும், ரேக்லா பந்தயமாக இருந்தாலும், மாட்டு வண்டி பந்தயமாக இருந்தாலும், மகாராஷ்டிராவில் இருக்கிற மாட்டு வண்டி பந்தயம் உள்பட காளைகளை பயன்படுத்தி நடைபெறுகின்ற அனைத்து விளையாட்டுகளையும் அனைத்து பந்தயங்களையும் தடை செஞ்சிருக்காங்க. ஆக அதற்கு காரணம் 2011 இந்த மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் காட்சிப்படுத்தக்கூடாத வனவிலங்குகள் பட்டியலில் காளையை சேர்த்தது தான். இப்போ தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு ஒட்டுமொத்த கோரிக்கை, இன்றைக்கு காளைகளை அந்த பட்டியலில் இருந்து நீக்கினால்தான் மிருகவதை சட்டம் 1960 நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால இன்னைக்கு காட்டு விலங்குகளோடு இன்றைக்கு காளையை சேர்த்து வைத்ததால் இன்றைக்கு அந்த சட்டப்படி இதை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதிக்க மறுக்குது. இந்த தடை நீக்கப்படாததற்கு காரணம் கடந்த கால ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கிறார்கள். அதை அறிக்கையின் வாயிலாகவும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் முன்வைத்திருக்கிறார். திரு KP ராமலிங்கம், இன்றைக்கு பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அவங்க குற்றச்சாட்டு வைப்பது எளிது. அதே போல் ஆவுடைக்குமார் அவர்கள் கூட இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு ஏற்கனவே நடந்தவற்றை பற்றி திருப்பி சொல்கிறார்கள். அவர்கள் காளையை வனவிலங்கு பட்டியலில் சேர்த்த பொழுதே நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலுமே நாங்கள் எதிர்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்னும் சொல்லப்போனால் அந்த பட்டியல் சேர்க்கப்பட்டு அது வந்த நேரத்தில் அதில் நாங்கள் வாக்களிக்க கூட இல்லை. நாங்கள் அதை எதிர்த்தோம், கடுமையாக எதிர்த்தோம். இன்றைக்கு நீங்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்கள். இன்னொன்று, அது சரி, அப்படியே நடந்துவிட்டது. நாங்கள் அங்க வகித்த ஒரு ஆட்சி, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த ஒரு ஆட்சி இதை காளைகளை இந்த பட்டியலில் சேர்த்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதனாலேயே தமிழர் மக்களுக்கு எங்கள் மீது விரோதம் வந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2014 நாங்கள் அனைத்து நாடாளுமன்ற தேர்தலிலும் தோற்று போனோம். இவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுக, அதற்கடுத்து ஒரு பாரதிய ஜனதா, அதற்கடுத்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கமாக அன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். ஆக 39 பேர் வெற்றி பெற்று சென்றார்கள் அல்லவா? இந்த 39 பேரும் இந்த 2 ஆண்டு காலமாக என்ன செய்தார்கள்? இதற்கு அந்த காளையை அந்த பட்டியலில் இருந்து எடுப்பதற்கான வழிவகை ஏன் அவர்கள் செய்யவில்லை? காளையை காட்சி பட்டியலில் இருந்து எடுக்க வேண்டியது யார் இவர்களை தடுத்தார்கள்? ஏன் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாதவரா? அல்லது நரேந்திர மோடி இவர்கள் சென்று எத்தனையோ காரியங்களுக்கு சென்று பார்த்தார்களே, எத்தனையோ காரியங்களுக்கு அவர்களிடம் கேட்டார்களே, ஏன் இதை செய்யவில்லை? இன்றைக்கு முதலமைச்சர் இவ்வளவு வேகமாக சொல்லுகிறார், நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்ல நல்லது. இன்றைக்காவது பன்னீர்செல்வம் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு ஆண் மகன் என்ற அவருடைய ஆண்மை வந்திருப்பதை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் கிளர்ந்தெழுந்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டை நடத்திய தீர்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு
நாட்டின் முதலமைச்சருக்கு உண்டு. இல்ல ஒரு சில வார்த்தைகளை நம்ம தவிர்த்து விட்டு பேசுவது உச்சநீதிமன்றம் கருத்தை பேசலாம். நம்ம தொடர்ந்து திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், அவசர சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கிறது, பல தளங்களில் இருந்து எழுந்து கொண்டிருக்கிறது. அவசர சட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லுகிற அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கிற போது பல விஷயங்களுக்காக அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவில் பலமுறை அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சமீபத்தில் ரூபாய் நோட்டு விவகாரத்தில் 500,000 ரூபாய் நோட்டுகளை அந்த கால அவகாசத்திற்கு பிறகாக வைத்திருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்கான, ஒரு அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கான விஷயத்திற்கு அவசர சட்டத்தை பிறப்பிப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது? என்ன சிக்கல் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. ஏதோ புரியாதவர்களைப் போல நீங்கள் கேட்கிறீர்கள். முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போட விரும்புகிறீர்கள். அந்த அவசர சட்டங்கள் எல்லாம் சப்ஜுடிஷியல் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் வரவில்லை. இதற்கான அவசர சட்டம் அந்த சப்ஜுடிஷியல் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே வருகிறது. நீதிமன்றத்தில், அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. பல்வேறு முயற்சிகளை மாநில அரசும் எடுத்திருக்கிறது. மாநில அரசு தன்னுடைய வாதத்தை வைக்கவில்லையா? மிக கடுமையாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாநில அரசு தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறது. மத்திய அரசும் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் வேண்டுமென்றே இப்போது தமிழ்நாட்டிலே இது ஒரு புதிய ஃபேஷனாக உருவாகி கொண்டிருக்கிறது. மோடி எதை செய்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மோடி அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஜல்லிக்கட்டு எனக்கு ஏற்புடையதல்ல என்று சொல்லியிருக்கிறாரா? அல்லது அமித்ஷா சொல்லியிருக்கிறாரா? எனக்கு தெரிந்து கடந்த 2 ஆண்டு காலமாக ஜல்லிக்கட்டிற்காக தொடர்ந்து போராடி வருகின்ற 2 தமிழ் தலைவர்கள், ஒன்று மத்திய அமைச்சராக இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இன்னொன்று எங்களுடைய மாநில தலைவியாக இருக்கின்ற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். எல்லா மட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும், அது மிருகவதை அல்ல. இது ஒரு கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு, வீரத்தினுடைய வெளிப்பாடு என்பதிலே நாங்கள் தெளிவாக. நீங்கள் குறிப்பிட்ட மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழிசை அவர்களும் தொடர்ந்து அது போன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு பொறுப்புணர்வு கிடையாது. அவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அரசியல் சாசனத்தை மீறுகிறேன் என்று சொல்லலாம், சட்டத்தை மீறுகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களே ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுது அதை செய்ய முடியாது. இன்றைக்கு இதே கடந்த ஆண்டு நான் இத்தனை சவடால் பேசுகிற அத்துணை தலைவர்களையும் பார்த்து கேட்கிறேன். கடந்த ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஏன் நாங்கள் அரசியல் சாசனத்தை மீறி, சட்டத்தை மீறி ஜல்லிக்கட்டை நடத்துவோம் என்று ஒருவர் கூட சொல்லவில்லை? இன்றைக்கு ஏன் சொல்லுகிறார்கள்? ஒரு பலவீனமான அரசு தமிழகத்தில் இருக்கிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு ஒரு இக்கட்டான சட்ட சிக்கலை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடாக அதை விடுத்து ஒரே ஒரு நிமிடம் அதை விடுத்து முதல் முறையாக தமிழகம் முழுவதும் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பதற்கு இளைஞர்கள் பெருமளவில் குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஏதோ சகோதரர் சொல்வதை போல இது ஏதோ கூடன்குளத்துக்கு எதிராக உருவானது அல்ல. ஏன் கூடன்குளத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும்? கூடன்குளத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்றவர்கள் தமிழகத்தை விஞ்ஞானபூர்வமாக நான் டிவியேட் ஆக விரும்பவில்லை. வேல்முருகன் என்னென்னலாம் அடுக்கினாரோ அதற்கு ஆதரவாக இன்றைக்கு கொதித்தெழுந்ததாக இருப்பதாக முதல் முறையாக இந்த தமிழகத்தினுடைய இளைஞர்கள் பொதுவான அமைப்புகள், ஜல்லிக்கட்டு வீரர்கள், மாடுபடி வீரர்கள், என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஆட்சி பொறுப்பில் ஒரு கட்சி இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஏவலாளாக காவல்துறை தமிழகத்தில் நடந்து கொள்கிறது. அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும். அதை போலவே
ஏதோ உச்ச நீதிமன்றம் என்பது மத்தியிலே ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய ஏவலாளை போல நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது நடைமுறையிலே சாத்தியமில்லை. இது நடைமுறையிலே சாத்தியமில்லாத ஒன்று. பிரதமர் மோடி அவர்களும் பாஜக தலைவர் அமித்ஷா அவர்களும் இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு எந்த தளத்திலும் சொல்லலன்னு சொன்னீங்க. ஏற்புடையதுன்னு அவர்கள் எந்த தளத்திலும் சொல்லல. ஏற்புடையது என்று எல்லோரும் சொல்கிறோம். நாங்கள் ஏற்புடையது என்று எல்லோரும் சொல்கிறோம். அப்படி ஏற்புடையது என்று சொல்லுகிற காரணத்தினால்தான் மத்திய அரசினுடைய வக்கீல் தன்னுடைய வாதங்களை எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நீங்கள் குறிப்பிடுகிற தமிழகத்தினுடைய நேற்றைக்கு முன்தினம் கூட நம்முடைய தமிழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சந்தித்த போது இது கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பு, அது நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும், அதற்கு மத்திய அரசு எல்லா முயற்சிகளையும் செய்யும் என்று அவர்தான் சுற்றுப்புற சூழலினுடைய ஒட்டுமொத்த அமைச்சர். இணையமைச்சர் என்றாலும் கூட அவருக்கு தனி பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை போல இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், எதுவாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் ஒன்று கலைஞர் என்று சொன்னால் அவர் முதலமைச்சர், மற்ற மந்திரிகள் எல்லாம் பொம்மைகள். அதே போல ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கிறோம், மற்ற மந்திரிகள் எல்லாம் பொம்மைகளாக இருந்தார். அப்படி அல்ல, அவரை மத்திய அரசை பொறுத்தளவில் அவரவர்களுடைய இலாக்காவை அவர்கள் கவனிப்பார்கள். இந்த இலாக்காவை சுற்றுப்புற சூழலிலே வருகிறது. அவர் சரியான பதிலை, தெளிவான பதிலை, தமிழகத்திற்கு ஆதரவான பதிலை, ஜல்லிக்கட்டை ஆதரிக்கின்ற பதிலை தந்திருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்ட பதிலிலே இருக்கிற முரண்பாடு லாப நோக்கத்திற்காக சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழ் உணர்வை கட்டி எழுப்பி ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த ஜல்லிக்கட்டை கலாச்சாரத்தை காப்பாற்றுகின்ற குறிப்பிட்ட பதிலில் இருக்கிற முரண்பாடுதான் நீங்க குறிப்பிட்ட பதிலில் இருக்கிற முரண்பாடுதான் நீங்க கேள்வி. தமிழக பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சரும் தமிழக பாஜக தலைவரும் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள், உத்தரவாதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அமைச்சர் ஒருவர் இங்க வருகிற போது அது போன்றது ஒரு வாய்ப்பு இல்லை, அது நீதிமன்றத்தின்பால் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். வெங்கை நாயுடு மிக தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். மூத்த அமைச்சர் வெங்கை நாயுடு அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரட்டும், ஆதரவாக இருந்தாலும் மகிழ்ச்சி, ஒருவேளை ஆதரவாக இல்லை என்று தீர்ப்பு வெளிவந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதை மீறி நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நீங்கள் இன்றைக்கே உங்களுடைய தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்று சொல்கிற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறதா, மோடிக்கு இருக்கிறதா, யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே இல்லாத ஒரு அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்பது பொங்கலுக்கு இருந்த விடுமுறையை மத்திய அரசு நீக்கிவிட்டது என்கின்ற முழு பொய்யை போன்றது. இல்ல, நீங்க சப்ஜுடிஷியல்னு குறிப்பிட்ட காரணத்தினால சொல்றேன். காவிரி விவகாரத்துல உடனடியாக பல்வேறு விஷயங்கள்ல உடனடியாக மத்திய அரசு எதிர்வினை ஆற்றியது. காவிரி மேலாண்மை வாரியத்தை கூட மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது மத்திய அரசு. இன்றைக்கு நாங்கள் ஆட்சியிலே இருந்தாலும், நாளை வேறொரு கட்சி ஆட்சியிலே இருந்தாலும், தமிழர்களுக்கு இருக்கின்ற நியாயமான உரிமை மீறப்படாத வகையில் உரிய ஆணையத்தை நாங்கள் அமைத்து தீர்வோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். திரு கே பி ராமலிங்கம் குறுக்கிட விரும்புறாங்க. ஒரு நிமிஷம். திரு கே பி ராமலிங்கம். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்தை மிக தெளிவாக வெளிப்படையாக சொல்லிவிட்டார். மாண்புமிகு வெங்கைய நாயுடு அவர்கள் ஒரு கருத்தை வெளியிடுகிற போது உச்சநீதிமன்றம் ஆதரவாக தீர்ப்பு வந்தாலும் சரி, அல்லது ஆதரவாக தீர்ப்பு வராமல் எதிர்ப்பு தீர்ப்பு வந்தாலும் உடனடியாக மத்திய அரசு அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார் என்று சொன்னார். அப்படி அவர் சொன்னதுதான் ஒரு காரணமோ என்னவோ உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கிறது. தீர்ப்பை வெளியிடாமல் இப்படி தள்ளி வைத்தால் எப்படி அவசர சட்டத்தை மத்திய அரசு போட முடியும், பார்த்து விடலாம் என்று உச்சநீதிமன்றத்துக்கு இது ஒரு லீடாக அது அமைந்து விட்டதோ என்ற கருத்து கூட என்னிடம் இருக்கிறது. நீங்கள் நினைப்பதெல்லாம் ஒன்றுதான். திமுக ஆட்சியிலே இருந்தால் தங்களுடைய சொல் அசைவுக்கு கண் அசைவுக்கு ஆடுவதை போல தலைமை நீதிபதி ஆட வேண்டும் மத்திய அரசினுடைய கண் பார்வைக்கு என்று நினைப்பது புரிகிறது. ஆனால் அது நடைமுறையிலே சாத்தியமில்லை. இல்ல, கலை யதார்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதையும் பதிவு செய்யறாங்க. இல்ல, நீதிபதிகள் ஆட வேண்டும் என்பதல்ல. இல்ல, ஜனநாயக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல அரசியல் காரணங்கள், அரசியல் மக்களுக்காக சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் அல்ல. கலை யதார்த்தம் மக்கள் மத்தியில போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக மக்கள் மத்தியில் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறது களம்? இல்ல, இப்ப களம்
மிகவும் எப்படின்னா இப்போ களத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நான் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த டிஸ்கஷன் அங்கே நடந்த டிஸ்கஷன் எல்லாத்துக்குமே நான் இப்போ ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன். ஆவடி குமார் அண்ணன் ஒன்று பேசினாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் பேசினாங்க, கேபி ராமலிங்கம் அண்ணன் பேசினாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு தகுந்த விளக்கத்தை நான் இப்போ சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மத்திய அரசில் சொல்கிறேன். மத்திய அரசில் சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, ஸோ ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 6 மாத காலத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஜூலை ஆகஸ்ட்டில் இதே மத்திய இணையமைச்சர் உயர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வருகிற குளிர்கால கூட்டத்தொடரில் கண்டிப்பாக சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும் சொன்னாங்க. அப்பையும் இதே வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தானே இருந்துச்சு. அப்பையும் அவங்களுக்கு இது தெரியல. ரெண்டாவது, இப்போ அவங்க அன்னைக்கு சொல்லி தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் சொல்லி இவ்வளோ அழுத்தம் கொடுத்தனால தான் இன்னைக்கு இந்த இளைஞர்களோட கொந்தளிப்பு. அதுதான் இன்னைக்கு கள நிலவரம். இதுக்கு மிக முக்கிய காரணமாக விளங்குனதே மத்திய பாஜக இங்கே தமிழகத்தில் இருக்க பாஜக தலைவர்களோட ஒரு முரண்பட்ட கருத்து தான். இதே பாஜகவில் அங்கம் வகிக்கிற உயர் திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் இதில் வழக்கு அவர் ஒரு பெட்டிஷனராக வந்திருக்காரு. அவரும் இன்னைக்கு ஆர்கியூமெண்ட்ல கலந்துக்கிட்டு அவரோட வாதங்களையும் வச்சாரு. அவரும் இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஆட்சி தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் சொல்றாரு. ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கருத்து, முரண்பட்ட கருத்து, தனிப்பட்ட கருத்தாக தான் செயல்படுது. இந்த 3 கருத்தினாலும் பாதிக்கப்படுறது எங்களை மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு அமைப்புகள் வச்சிருக்கிறதும், இந்த பொங்கலை கொண்டாட முடியாமல் நாளைக்கு பொங்கல் நடக்குமா நடக்காதா, நம்மளால பொங்கல் கொண்டாட முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு ஏமாற்றமான சூழ்நிலை இருக்கிற எங்களுக்கு தான் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. ஏன்னா அன்னைக்கு அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி மத்திய இணையமைச்சர் அவர்களும் பாஜக தலைவர் அவர்களும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு. ஸோ அந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குக்கு முழுமையான ஒரு தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக மத்திய அரசு உங்களுக்கு இதில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து கொடுத்து இதை மீட்டு தரும்னு சொன்னாங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு கொந்தளிப்பு இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்காது. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு அழுத்தம் கொடுத்தது மத்திய இணையமைச்சர் அவர்களும் தமிழக பாஜக தலைவர் அவர்களும். அவங்களை நான் தவறாக சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கருத்தோட புரிதல் தவறாக போயிருச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கொந்தளிப்பு. ரெண்டாவது, ஆவடி குமார் அண்ணன் ஒரு விளக்கத்தை ஒன்று சொன்னாங்க. நேற்று மாநில முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிட்டார், ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை உறுதி செய்வோம், அதில் எல்லளவும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜல்லிக்கட்டு நடப்பதை உறுதி செய்வோம், எல்லளவும் பின்வாங்க மாட்டோம்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்த அடுத்த 1 மணி நேரத்தில் தமிழகத்தில் கிராமப்புறங்களில் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பவர்களும் சரி, ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் சரி, கண்டிப்பாக இந்த தடவை ஜல்லிக்கட்டு நடக்குன்ற ஒரு அபரீதமான நம்பிக்கைக்கு போயிட்டாங்க. அவங்களோட புரிதல் அப்படி. நான் என்ன விளக்கம் கேட்குறேன் அப்படின்னா, முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்த ஜல்லிக்கட்டு நடப்பதை உறுதி செய்வோன்றதை எந்த விதத்தில் நடப்பதை உறுதி செய்வோம் அப்படின்றத விளக்கி இருக்கணும். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லிட்டா அது நெகட்டிவா வந்துட்டா அதுக்கு நாங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண வழிவகை செய்வோம். இல்லை பாசிட்டிவா வந்துருச்சுன்னா நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் உங்களுக்கு தமிழக அரசு எடுத்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிரித்து சொல்லியிருந்தாங்க. அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த களத்தில் இருக்கிறேன்னா சொல்றேன், நான் அடுத்த 3 நாட்கள் தமிழக அரசு இல்லை மத்திய அரசுன்னு இல்லை யாராலையுமே கிராமத்தில் இருக்க மக்களோட வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு உருவாகி இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நீங்க பல கேள்விகளை ரெண்டு தரப்புக்கு முன் வச்சிருக்கீங்க. அவர்களிடம் இதற்கான பதிலை நம்ம கேட்டு பெறலாம். திரு ஆவடி குமார், ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் அல்லது தெளிவான ஒரு பார்வை இல்லாமல் இந்த விஷயத்தை தமிழக அரசு அணுகியதா, சட்டப்பூர்வமான போராட்டமாக இருந்தாலும் அதை சரியான முறையில் தான் செய்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் ராஜேஷ் எழுப்பியிருக்கிறார். இல்லை, சரியான மட்டும் இல்லை, முறையான புரிதலோடு தான் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சனையை அணுகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு வீரியத்தோடவும் விவேகத்தோடவும் இந்த பிரச்சனை இன்றைக்கு கையாளப்படுவதற்கு காரணமே தமிழ்நாடு அரசு தன்னுடைய புரிதலும் தெளிவும் சரியாக இருக்கிறதுன்னு தான் பொருள். இன்றைக்கி இதுக்கு அடிப்படை என்னன்னு பார்க்கணும். நீங்கள் சாதாரணமாக ராமநாதபுரத்தில் ரேக்லா ரேஸ் நடத்தினாங்க, அதுக்கு வழக்கு போட்டாங்க, மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஜல்லிக்கட்டில் இருந்த பிரச்சனைகளை ஒட்டி போடப்பட்ட வழக்குகள். ஆனால் இந்த வழக்குகளில் பிரச்சனை வர சொல்ல அப்போ அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட் 2009 அவங்க கொண்டு வந்தாங்க.
அப்போ அந்த கொண்டு வந்து அந்த அது வந்து வழக்குக்கு போக சொல்ல உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை சொல்லி தற்காலிகமாக அனுமதி தந்தாங்க. அதை அந்த அந்த சட்டத்தை அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் அந்த சட்டமே தடை பண்ணியிருக்காங்க, ரத்து பண்ணியிருக்காங்க. தடை கூட பண்ணல, ரத்தே பண்ணிட்டாங்க. அந்த சட்டமே செல்லாது. காரணம், இது ஏற்கனவே மிருகவதை சட்டம் 1960க்கு எதிரானது. எனவே இந்த சட்டமே செல்லாது. நீங்கள் சொல்கிற இந்த கடந்து வந்த பாதை என்பது நிச்சயமாக இல்ல, எல்லாருக்குமே தெரியும். இல்ல அந்த கடந்து வந்த பாதையை தாண்டி தற்போதைய காலகட்டம் என்ன சொல்ல விடுங்க. ரத்து பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு 2011 இந்த வனவிலங்குகள் காட்சிப்படுத்தக்கூடாத வனவிலங்குகள் பட்டியலில் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் இதை சேர்த்த உடனே ஏற்கனவே நமக்கு வந்து இது பிரச்சனைக்குரிய இந்த இருந்த சூழ்நிலையில் இப்போ உச்சநீதிமன்றம் நேரடியாக அதை எடுத்துக்கிச்சு. இதை வந்து காட்சிப்படுத்தக்கூடாத பட்டி காளையை வச்சுட்டு எந்த பந்தயமும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. அப்போ அந்த சட்டத்துக்கு முரணாக நீங்கள் இப்போ கடந்த ஆண்டு மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த ஆண்டு ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க. அந்த அரசாணையை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்ற போது உச்சநீதிமன்றம் தெளிவாக சொன்னாங்க, நாங்கள் உத்தரவு போட்டிருக்கோம். அந்த உத்தரவு என்பது இந்த 1960 சட்டத்துக்கு மிருகவதை சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். அதை நீங்க வந்து செயலிழக்க செய்வதற்காக இந்த நான் முடிச்ச ஒரே நிமிஷம் இருங்க. இந்த உத்தரவு போட்டிருக்கீங்க, இது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முடக்குவதற்காக அரசாங்கம் முயற்சி செய்கிறது. அதனால இதை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுசீராய்வுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் போட்டதை கூட அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இது இந்த நிலையில இப்போ இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் சொல்ல வர்றது, இந்த வழக்கு என்பது வேறு. கடந்த ஆண்டு இவங்க போட்ட சட்டம் செல்லுமா செல்லாததுதான் இந்த வழக்கு. ஒரே ஒரு விஷயத்தை நாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய தேவை, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கோரிக்கை என்னன்னா, நீங்க இந்த மிருகவதை தடை சட்டம் 1960 இருக்கின்ற வனவிலங்குகள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற காளையை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும். காளையை வீட்டு விலங்காக அறிவித்து மத்திய அரசாங்கம் ஒரு அவசர சட்டம் பிறப்பித்தால் எல்லா பிரச்சனையும் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாத ஒரு சூழல். ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. ஜனவரி மாதத்தை நெருங்குகிற போதுதான் ஜல்லிக்கட்டு தொடர்பான பேச்சும் அது தொடர்பான போராட்டங்களும் அது தொடர்பான விவாதங்களும் அல்லது வழக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறதா, அதை தாண்டி இதர காலகட்டங்களில் அதற்கான நடவடிக்கைகள் பெருமளவில் எடுக்கப்படுவதில்லை என்கிற ஒரு காலத்தின் குரல் தொடர்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு முட்டுக்கட்டை, தடைகளை தகர்க்குமா அரசுகள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், இங்க ஒரு நெருக்கடி தொடர்ந்து கொடுக்கப்படுகிறதா தமிழக அரசுக்கு மத்திய அரசு தரப்பில் இருந்து? அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும், அதற்கு பிறகாகத்தான் போட்டிகள் நடைபெறும் என்கிற ஒரு காரணத்தை காட்டி ராஜேஷ் குறிப்பிட்ட அந்த புள்ளியிலிருந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இரட்டை நிலை இருக்கிறது பாரதிய ஜனதாவிற்கு. தேசிய தலைவர்கள் ஒருபுறம் ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தமிழக தரப்பிலிருந்து மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தலைவரும் ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை திமுகவினுடைய தற்போதைய செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் பாரதிய ஜனதா ஒரு இரட்டை வேட நிலையை எடுக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பல வேடங்களை போட்டு பழகியவர்கள். எதுவுமே மஞ்சக்காமாலை வந்தவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும். நாங்கள் ஒரு நெருக்குதலை இவர்களுக்கு கொண்டு வந்திருப்பதாக இவர்கள் எங்காவது சொல்லி இருக்கிறார்களா? அதிமுக அரசு எங்காவது சொல்லி இருக்கிறதா? எங்களால நெருக்குதல் ஒருபோதும் கொண்டு வர இயலாது. திராவிட முன்னேற்ற கழகமே எங்கள் கூட்டணியில இருந்து பிரிந்து போனதற்கு காரணம் அன்றைய மாநில அரசின் மீது நாங்கள் நெருக்குதல் தர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எங்களால் அது இயலவில்லை. ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் ஒருபோதும் இன்னொரு கட்சி ஆட்சி செய்கிறது என்பதற்காக அதன் மீது ஒரு நெருக்குதலை ஒருபோதும் கொண்டு வர மாட்டார்கள். இங்கே இருப்புகிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாம் எல்லோரும் ஒருமனதாக குரல் கொடுப்பதற்கு பழக வேண்டும். தமிழனுடைய நலனை மனதிலே கொண்டு எல்லோரும் ஒருமித்த குரலை கொடுப்பதற்கு பழக வேண்டும். நாம் இதுவரை அதை பழகவில்லை. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதிலே தான் வல்லவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் தமிழகத்தை மிகவும் பலவீனப்படுத்திவிடும் என்பதை இளைஞர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான்
எல்லா வேற்றுகளையும் மறந்து அவர்கள் ஒருமுகமாக நீங்க ஜல்லிக்கட்டுக்கு இப்படி ஆதரவாக குரல் இப்படி கொடுக்கிறார்கள் ஒரு என்று கேள்வி எழுவதற்கான காரணமே கூட இன்றைக்கு மத்திய இல்ல. இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசிய அந்த கருத்து கூட இந்த மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது. என்னன்னா, அதிமுகவையும் திமுகவையும் துடைத்தெறிந்து விட்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்கள், ஒரு 50 ஆண்டு கால அவலம் துடைத்தெறியப்படட்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுகிற போதே இப்போ இங்க கட்சி பூர்வமான ஒரு அரசியல் பார்வையை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு சூழல்ல உணர்வுபூர்வமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நம்ம அரசியல் சார்ந்த பார்வையை முன்வைப்பது என்பது இது ஒரு நெருக்கடிக்கான அடித்தளம் தான் நம்ம இதை பார்க்க முடியும். நீங்கள் அதை அப்படி பார்க்க கூடாது. அதே எங்களை ஏன் பின்ன குறை பாலா சொல்கிறார்கள்? சார், எல்லோரும் ஒரு எப்படி சொல்லியிருக்க ராதாகிருஷ்ணன்ல வேண்டும்? ரெண்டு நீங்கள் ராதாகிருஷ்ணன் எதிர்பார்க்கிற சேர்ந்தாலும் கூட அதிமுக தொனியில் அவர்கள் சொல்ல திமுக வேண்டும் என்று தமிழ்நாட்டில் சொன்னால் எப்படி தொடர்ந்து சொல்லியிருக்க முடியாது. வேண்டும்? இல்ல, அவங்க ஒருமுகமாக பதில் கொண்டாடுவோம், சொல்லட்டும், நான் உங்ககிட்ட வரேன். ஒருமுகமாக கொண்டாடுவோம் என்று யாராவது சி.பி. ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார்களா? எல்லோரும் எங்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். அதுல கூட ஊடகங்கள் கூட மிக வேகமாக பொங்கலுக்கே விடுமுறை இல்லை, விடுமுறையற்ற பொங்கல் என்றெல்லாம் ராமலிங்கம், நீங்க சொன்னீர்கள். தொடரலாம். அதுல உண்மை இருந்ததா? எந்த உண்மையுமே இல்லாத ஒன்றை சொல்வது தமிழகத்திலே வழக்கமாகிவிட்டது. அதற்காக பொன் ராதாகிருஷ்ணன் அப்படி சொல்லி இருக்கிறார். ராமலிங்கம் இல்ல, பாரதிய ஜனதா இன்றைக்கு இதில் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன தெளிவா அவங்க சொல்லணும். ஆட்சியாளர்கள் இங்கே அமைச்சர்களோ மற்றவர்களோ ஒரு கருத்தை சொல்லியோ தமிழிசை சொல்லுகிற கருத்துக்களையோ இனி எடுக்காது. எப்பொழுது உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை தள்ளி வைத்ததோ இனி அவசர சட்டத்திற்கு வழி இல்லை என்ற கருத்தையுமே அவர்கள் வெளியிடுகிற போது என்ன காரணம், இப்பொழுது எங்கே போய் முடிகிறது, என்ன நடக்கப் போகிறது இந்த 2 நாட்களில், எதற்காக பாரதிய ஜனதா இந்த வேடத்தை போடுகிறது என்ற கேள்வி நீங்கள் மட்டுமல்ல நாடே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. எங்களை பார்த்தவர் சொன்னார், திமுக 2 பக்கம் வேடம் போடு, நாங்கள் வேடம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் நாட்டு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறோமே தவிர எங்களுக்கென்று இதில் தனிப்பட்ட எண்ணம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சட்டத்திற்காக மக்களை தவிர மக்களுக்காக சட்டம் போட வேண்டிய அவசியம் இருக்கிற சூழ்நிலையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு இன்றைக்கு தமிழருடைய கலாச்சாரத்தை சீரழிப்பது எப்படி நியாயம்? இனி இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வந்துவிட்டது. ஆகவேதான் அவர்கள் கலந்திருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களும் மாணவர்களும் ஏன் இன்றைக்கு கமலஹாசன் என்ன அபிப்பிராயத்தை ஏன் சொல்லுகிறார், அதுபோன்ற அபிப்பிராயத்தை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன வந்தது? அவர் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர், யாருக்காக அவர் பேசுகிறார்? இந்த நாட்டு இளைஞர்களுக்காக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தன்மான உணர்வுள்ள தமிழர்களுக்காக பேசுகிறார். தமிழருடைய தன்மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடந்தே தீர வேண்டும், நடத்தி காட்டுவோம். இதிலே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் என்ன செய்ய போகிறது என்று பார்த்து விடுவோம் ஒரு கை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். மற்றவர்கள் இருக்கட்டும், நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்து விட்டீர்களா? அரசியல் சாசனத்தை எரித்ததாக சொல்லி பேப்பரை எரித்ததாக சொன்னால் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். நீங்க பரஸ்பர குற்றச்சாட்டுகள் நீங்கள் வேண்டுமானால் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கலாம். விஷயங்களுக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கு நீங்கள் குறிப்பிடுகிற அந்த தன்னெழுச்சி போராட்டங்கள் அது வேறு சில உதாரணங்களோடும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் ஒப்பிட்டு காட்டினார். இது எல்லா விஷயங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு தன்னெழுச்சி போராட்டங்கள் எழாத சூழ்நிலையில இதற்கு எழுந்திருப்பது அரசியல் பின்னணி காரணமாங்கிற ஒரு சந்தேகத்தையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். எந்த அரசியல் பின்னணியும் காரணம் இல்ல. மாணவ மாணவிகளுக்கோ அவர்கள் எந்த அரசியலும் கிடையாது. அவர்கள் என்ன அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்கள் கொடிகள் இன்றி கரைகள் இன்றி தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் ஜாதி வட்டத்திற்குள் இல்லாமல் பொதுவாக எங்கள் பாரம்பரிய விளையாட்டு, எங்கள் கலாச்சார விளையாட்டு, எங்கள் பண்பாட்டு விளையாட்டு இதை அனுமதி தாருங்கள் என்றுதான் கோரிக்கை வைக்கிறார்கள். நான் சொல்வது திரு கே.பி. ராமலிங்கம் அவர்களும் திரு அண்ணன் ஆவடிக்குமார் அவர்களும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகிறாங்க பாருங்க. இந்த ரெண்டுலையுமே நான் மாறுபடுறேன். காரணம், கடந்த கால திமுக அரசு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சுற்றுச்சூழல்துறை அமைச்சராக இருக்கின்ற போதுதான் இந்த பட்டியலில் விலங்குகள் பட்டியலில் இந்த காளை மாடுகள் சேர்க்கப்படுகின்றது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இது தமிழருடைய 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கு உரிமை இது, இதை போய் நீங்கள் விலங்குகள் பட்டியலில் சேர்ப்பது தவறு, அதை சேர்ப்பதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று அன்றைக்கு இவர்கள் நீக்கிருக்க வேண்டும். அவர்கள் அன்றைக்கு நீக்க தவறியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. சரி, அவங்க நீக்கல, 2 ஆண்டு பல காரணங்கள் பேசியாலே இதற்காக திரு கலைஞர் அவர்கள் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தீர்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. அந்த வரலாறு எனக்கு தெரியும். நான் சொல்ல வருகிறது, அன்றைக்கு அந்த விலங்கின பட்டியலில் சேர்க்கப்பட்டதை தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு அந்த பட்டியலில் மீதம் 2 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த திமுக அதை செய்திருக்கணும், செய்யவில்லை. சரி, முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு அவர்கள் செய்யவில்லை என்று சொல்லி அதிமுகவுக்கு தமிழக மக்கள்
வாய்ப்பு கொடுத்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் நரேந்திர மோடி சந்திக்க வருகின்ற போது அந்த அஜெண்டாவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கொடுத்தாங்க. ஆனா கொடுத்த பிறகு அதற்கான அழுத்தம் தரப்பட்டதா? தொடர்ந்து அந்த பட்டியலில் நீடித்துக் கொண்டே இருக்கிறத நீக்குவதற்கு அந்த நடவடிக்கை எடுக்கல. அதற்கு அரசியல் சட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் என்று திரு ராஜேஷ் உள்ளிட்ட நம்முடைய மாடுபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டு வீரர்கள், பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்கள் தொடர்ந்து தமிழக பாரதிய ஜனதா தலைமையும் அகில இந்திய பாரதிய ஜனதா தலைமையும் நாடி மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நீக்கிறோம், கண்டிப்பாக சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். தமிழக அரசும் இது ஜல்லிக்கட்டு நடந்தே தீரும், ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான முயற்சி எடுக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படி மத்திய மாநில அரசுகள், தற்போது இருக்கிற அரசுகள் தமிழர்களை, மாடுபிடி வீரர்களை, விளையாட்டு வீரர்களை, விவசாய பெருங்குடி மக்களை நம்ப வைத்து எங்களை கழுத்தறுத்து விட்டார்கள். இனியும் எங்களுக்கு இந்த ஆண்டு மாடுபிடி எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் விவசாயம் பாழா போகும், எங்கள் உரிமை தான் நீங்க என்ன, அப்ப என்னதான் நாங்க இந்தியர்கள் தானா, இந்தியா சட்டங்கள் மதிக்குதா இல்லையா அப்படி என்ற கேள்வி தான் எழுப்புறாங்க. திமுக நடத்திட்டாங்க 2 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. ஆனா அவர்கள் செய்த அந்த தவறு அன்றைக்கு ஜெயராம் ரமேஷ் அனுமதித்தனுடைய விளைவுதான் இங்க போய் நிக்குது. இன்னைக்கு பீட்டா நான் கேட்கிறேன், இந்த பீட்டா 50 லட்சம் ரூபாய் பீஸ் கொடுத்து 10 சீனியர் கவுன்சில் எங்கேஜ் பண்ணுது. எங்க இருந்து வந்துச்சு பணம்? ஏன் மோடி அரசு விசாரிக்கல? ஏன் சிபிஐ விசாரணை எதற்கோ வருகிறது இல்ல? தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி அலுவலகத்தில் உள்ள போற இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் இந்த பீட்டா 50 வழக்கறிஞர்களுக்கு பீஸ் கொடுப்பதுக்கு எங்க இருந்து பணம் வந்து கேட்கல? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு உறுப்பினர் எப்படி நம்முடைய இந்தியாவுடைய விலங்குநல வாரியத்தில் உறுப்பினரா போட்டாங்க? அப்புறம் ஏன் டிஸ்மிஸ் பண்ணாங்க? மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதானே இன்னைக்கு விலங்குநல வாரியம். ஏன் பிரதமர் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியாதா? அதிகாரிகளை கூட்டு இது ஒரு பண்பாட்டு விழா, ஒரு கலாச்சார விழா, தமிழருடைய 7 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வு வழக்கு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. முதலமைச்சர் என்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. எங்களுடைய இணையமைச்சருக்கு வலியுறுத்துறார் தமிழ்நாட்டுடைய இணையமைச்சர், தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா தலைமை எங்களுக்கு வலியுறுத்தது. இங்க அண்ணா ராதாகிருஷ்ணன் உட்பட அனைவரும் வற்புறுத்துறாங்க. ஆக இந்த பிரச்சனைகளை ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட வேண்டும் என்று விலங்குகள் வாரியத்துடைய தலைவர் மீது கூட்ட அழைத்து வச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்க முடியாதா? இல்ல எதற்கோ நீங்க மென்ஷன் பண்றீங்கல்ல, நான் கேட்கிறேன் இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் இந்த 1 மாத காலத்தில் என்னைக்காவது பாரதிய ஜனதா அரசு இவங்களுடைய மத்திய அரசு வழக்கறிஞர் நீதிபதியிட போய் பொங்கல் 1 மாசத்துல வரப்போகுதுங்க, தீர்ப்பு 1 தீர்ப்பு வழங்குறதுக்கான அனுமதி கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஏதோ தீர்ப்பு கொஞ்சம் விரைவாக கொடுங்க என்று கோரிக்கை வச்ச வரலாறே இல்லையா? பல வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வீட்டுக்கு போய் முறையிட்டு வழக்கை விசாரிக்க எடுத்துக்கொள்ளலையா? ஏன் இந்த காலை மனு செய்து அன்றைக்கே இவருக்கு எப்படி கடந்த ஆண்டு தடை விதிச்சாங்க? இதையெல்லாம் ஒரு பீட்டா அமைப்பால முடியுது என்றால் இந்திய நாட்டுடைய வல்லமை மிக்க அனைத்து உலக நாடுகளுடைய சக்கரவர்த்திகளையும் சந்திக்கிற நரேந்திர மோடி அரசால் முடியாதா? மனச்சாட்சி இல்லை. தமிழர்களை மனிதர்களாக பார்க்கிற பார்வை வட இந்திய தலைவர்களுக்கு இல்லை. ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கலாம், தமிழிசைக்கு இருக்கலாம், பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்தியாவை ஆளுகிற வர்க்கம் காங்கிரஸ் பிஜேபி எவருக்கும் என் மக்கள் மீது, என் மண்ணின் மீது, மொழியின் மீது, என் கலாச்சாரத்தின் மீது, பண்பாட்டின் மீது எந்த துளியும் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் குற்றச்சாட்டுகளிலே அவரெல்லாம் அவருடைய ஆதங்கம் தான் தலைவராக உருவாக வேண்டும் என்பதற்காக பிற தலைவர்கள் அவர் ஒரு காழ்ப்புணர்வின் காரணமாக வைக்கிறாரே தவிர அவர் சொல்லுவதில் எல்லா அளவும் உண்மை இல்லை. இந்திய மக்களின் மீது அக்கறை, இந்திய தலைவர்களுக்கு இல்லாத அக்கறையா இவர்களுக்கு வந்து விட்டது. இந்திய தலைவர் மீது அக்கறை நான் மீண்டும் சொல்லுகிறேன் சொல்லி தண்ணி கொடுக்க சொல்லி காவேரில யார் நீங்க பெற்று தரல? ஒட்டுமொத்தமாக தராத அரசுக்கு 1500 ரூபாய் வளர்ச்சி நிவாரணம் கொடுக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகத்தில் ஆட்சியில் இருந்த போது மட்டும்தான், கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த போதுதான் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. கர்நாடக விவசாயிகள் போராட்ட களத்தில் இறங்கினார்கள். கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு ஆட்சியில் இருந்தபோது துப்பாக்கி சூடு நடந்தது. ஒரு விவசாயி, கர்நாடகத்து விவசாயி மாண்டு போனார். இதெல்லாம் நடந்தது தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகத்தில் ஆட்சியில் இருந்த போதுதான். ஏதோ வெறும் சத்தம் போட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதையுமே ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலன் மட்டுமல்ல, கர்நாடகத்தினுடைய நலன் மட்டுமல்ல, கேரளத்தினுடைய நலன் மட்டுமல்ல, ஆந்திரத்தினுடைய நலன் மட்டுமல்ல, அத்துணை நலன்களையும் காப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இன்னும் ஒன்றை சொல்கிறேன். இந்தியா இன்றைக்கு ஒற்றுமையாக இல்லாமல் இருந்திருந்தால் கிருஷ்ணா நதி நீர் சென்னையை நோக்கி ஓடி வருமா? சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதை வேண்டுமானாலும் பேசுவதா? இந்த குற்றச்சாட்டு நான் ஜல்லிக்கட்டிலிருந்து விலகி செல்ல விரும்பவில்லை. ஆனால் என் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள், பொய் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிற பொழுது அண்ணன் பேசினார், பொங்கல் விடுமுறையே இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அதுல உண்மை இருந்தது. அதில் இங்கே அரசாங்கம் மாற்றவே இல்லை. அரசாங்கம் மாற்றவே இல்லை. இங்க அரசாங்கம் மாற்றவே கிடையாது. முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கிறது. மத்திய அரசு மீது வைக்கப்படுகிற இன்னும் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு அல்லது பார்வை என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் இருக்கிற ஒரு தனித்த அடையாளங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக
அழித்து இதை ஒரு ஒருமித்த அடையாளமாக அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்த துடைத்தெறிவது. ஒரே பாரதம் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வைக்குள்ளாக எந்தவித அடையாளமும் இல்லாமல் இது ஒரே அடையாளமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஒற்றை புள்ளிக்கு எடுத்து வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பார்க்கலாம். தமிழகத்தையே எடுத்து போக முடியாது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாடு என்றைக்குமே ஒன்றாக இருந்ததில்லை. இவர்கள் எல்லாம் சொல்கிறார்களே தமிழ்நாடும் என்றைக்கும் ஒன்றாக இருந்ததில்லை. அது சேர நாடு என்றும் சோழ நாடு என்றும் தொண்டை நாடு என்றும் பாண்டிய நாடு என்றும் கொங்கு நாடு என்றும் பிரிந்துதான் இருந்தது. அதே மாதிரி நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தமிழகத்தை கூட ஒற்றை புள்ளிக்கு எடுத்து போவது என்பது தமிழகத்தை கூட ஒற்றை புள்ளிக்கு எடுத்து போவது என்பது எப்பொழுதும் நடைபெறப் போவதில்லை. அதுபோலதான் ஏதோ இவர்களுக்கு தோன்றுவதை எல்லாம் சொல்வதால் அது நடந்து கொண்டிருப்பதை போல அல்ல. பீட்டா என்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறது, அது உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறது, அதன் இடத்திலே பணம் இருக்கிறது, அவர்கள் தருகிறார்கள். ஆனால் வழக்கறிஞர் வைத்து வாதாடவில்லையா? தமிழக அரசு வாதாடவில்லையா? தமிழக அரசு வைத்த வக்கீலும் மத்திய அரசு வைத்த வக்கீலும் என்ன சொன்னார்கள்? ஜல்லிக்கட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்களா? ஜல்லிக்கட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்களா? ஏதோ அண்ணன் வேல்முருகன் சொல்வதை கேட்கிற பொழுது பார்க்கிறவர்களுக்கு என்ன தோன்றும் என்று சொன்னால், மத்திய அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. நேற்றைக்கு கூட நாங்கள் முழுமையான தீர்ப்பை தர போகிறோம், அதற்கு முன்பாக இடைக்கால தீர்ப்பை தர முடியாது என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். தமிழக அரசினுடைய வக்கீலும் மத்திய அரசினுடைய வழக்கறிஞரும் ஒன்றைத்தான் கேட்டிருக்கிறார்கள். தருவதும் தராததும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற தனிப்பட்ட அதிகாரம். அதில் யார் தலையிட முடியும்? திரு ராஜேஷ், இங்க இதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்கிறது. சட்ட போராட்டம் ஒருபுறம் இப்படியாக இருக்கிறது, அரசியல் பார்வைகள் ஒருபுறம் இப்படியாக இருக்கிறது. இனி அடுத்து வரப்போகிற காலங்களில் இந்த பொங்கல் பண்டிகைக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவில்லை என்று சொன்னால் நாங்கள் வளர்க்கிற மாடுகளை காளைகளை கசாப் கடைக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது என்று கண்ணீர் மல்க தொடர்ச்சியாக இந்த மாடுபிடி வீரர்கள் பேசுவதை தொடர்ந்து சில நாட்களில் நம்மால் பார்க்க முடிந்தது. உண்மையில் அடுத்த சில நாட்கள் எப்படியாக இருக்கிறது ராஜேஷ் கலையதார்த்தம்? இப்போ அடுத்த சில நாட்கள் மிகவும் கடுமையான ஒரு நாட்கள் தான். ஏன்னா ஏற்கனவே 2 வருட காலமாக பொங்கல் கொண்டாடல, 2 வருட காலமாக அனைத்து கோயில்கள்லையும் திருவிழாக்கள் கொண்டாடல, கோயிலில் திருவிழாக்கள் கொண்டாடாமல் கோயிலெலாம் இழுத்து மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடந்த 2 வருட காலமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இல்லாத ஒரு காரணத்தினால 1.5 லட்சம் மாடுகள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் காளைகள் கிட்டத்தட்ட அடிமாடுகளாக போயிருக்குது. ஸோ இந்த நிலை இந்த வருஷம் இவ்வளோ பெரிய ஒரு கொந்தளிப்பு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்ததுக்கு என்னென்னா, 2 வருஷ காலமாக மத்திய மாநில அரசுகளில் பலவிதமாக வலியுறுத்திட்டோம். அதாவது எங்களை மாதிரி அமைப்புகள் சார்பாகவும் சரி, ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் சரி, இன்றைக்கி இதில் இவ்வளோ பெரிய ஒரு அட்டென்ஷன் பப்ளிக்கில் யங்ஸ்டர்ஸில் கிடச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாங்களாம் கொடுத்த அழுத்தத்துக்கு ஒரு சரியான முடிவு கிடைக்கல. இதுக்கு மேலேயும் நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்ம மத நம்பிக்கையும் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். நம்மளோட நாட்டு மாடு இனங்கள் சப்போஸ் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு இல்லாமல் அடுத்த வருஷத்துக்கு அனுமதி கொடுத்தா நம்மளுக்கு ஜல்லிக்கட்டில் கொண்டு போய் காளைகளை பங்கேற்கிறது நம்மளோட காளைகளே இல்லாத சூழ்நிலை உருவாகிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னெடுத்து தான் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு கிளர்ச்சி. ஸோ அடுத்த 3 நாள் அப்படிங்கிறது ஒரு கடக்க முடியாத சூழ்நிலை தான். இந்த 3 நாட்களில் மத்திய அரசாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, கை விரிச்சிட்டாங்க. மாநில அரசு நேற்று கொடுத்துருக்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்னால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பல கிராமங்களில் ஒரு ஹோப் இருக்குது, ஜல்லிக்கட்டை நடத்திடுவோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஆவடிக்குமார் அண்ணன் ஒரு விளக்கம் சொல்கிறாரு, இல்லை அதை நீங்கள் சரியான புரிதலில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. இந்த சரியான புரிதலை நேற்று தெளிவாக விளக்கியிருந்தா கூட இன்னைக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. இப்படி ஒரு பக்கத்து சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறப்ப இப்போ மாவட்டந்தோறும் முக்கியமான ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடக்கிற ஊர்களில் அந்த ஏரியாவில் இருக்க காவல்துறை ஆய்வாளர்களும் சரி, காவல்துறை ஆணையரும் சரி, யார் ஆர்கனைசரோ அவங்கள கூப்பிட்டு எழுதி வாங்கிடுறாங்க. தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினா கண்டிப்பாக அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படும்னு சொல்லி எழுதி வாங்குறாங்க. இது ஒரு புறம் இருக்கிற இப்போ இவங்க எழுதி வாங்குறத பார்க்குறப்ப மாநில அரசு சார்பாக நேற்று முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த கருத்தும் இன்னைக்கு காவல்துறை சார்பாக எழுதி வாங்குறதையும் பார்த்தா டோட்டலாகவே ஒரு முரண்பட்ட ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் என்னன்னா, இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாங்கள் ஒருத்தரையும் கெஞ்சுற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கே வந்துருச்சு அப்படின்னா, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் கலாச்சாரத்தையும் எங்கள் மத நம்பிக்கையும் ஒழுங்காக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தோம். இது இன்னைக்கு அரசியல் சாயம் பூசப்பட்டு
மத்திய அரசை கேட்டா பாஜக அரசை கேட்டா காங்கிரஸை குற்றம் சொல்றாங்க, திமுக கேட்டா அண்ணா திமுக குற்றம் சொல்றாங்க. இது மாதிரி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் வந்து குற்றம் சொல்லி கடைசியில இன்னைக்கு எங்கிட்டு போறது, என்ன பண்றது, இந்த வச்சிருக்க காளைகளை வச்சிருக்கலாமா இல்ல அதையும் அடிமாட்டுக்கு அனுப்பிடலாமா, நம்மளுடைய அடையாளத்தை தொலைச்சிடலாமான்ற கண்டிஷன்ல தான் இன்னைக்கு தமிழகத்தோட நிலைமை இருக்கு. ராஜேஷ் தொடர்ந்து பேசலாம். திராவிடகுமார், இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை என்பதை இதைவிட தெளிவான ஒரு வகையில் சொல்லிட முடியாது. நம்ம பின்னோக்கி வரலாறுகளுக்கு போகாம இப்போதைய தீர்வு என்பதை தமிழக அரசாவது அதனுடைய தன் தரப்பிலிருந்து எடுத்தாக வேண்டும். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகாக கர்நாடக அரசு உடனடியாக சட்டப்பேரவையை கூட்டி அந்த தீர்ப்பை அமல்படுத்த முடியாது, கர்நாடகத்தினுடைய நிலை இதுதான் என்பதை தெரிவிக்கிறது. அந்த மாதிரி ஏன் தமிழக அரசு அப்படி ஒரு அவசரமான ஒரு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது என்கிற கேள்விகளும் எழுகிறது. இங்கே சட்டமன்றத்தை கூட்டி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஒரு புதியதாக சட்டம் இயற்ற வேண்டும் என்றால் எப்போ செஞ்சிருப்போம். அதுக்கான வழிவகைகள் இன்னைக்கு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டு தமிழ்நாடு சட்டத்தை ரத்து செஞ்சிருக்கு. அந்த உச்ச நீதிமன்றமே சில கட்டுப்பாட்டுகள் நிபந்தனைகளோடு இதை நடத்துங்கன்னு சொன்ன காலங்கள் உண்டு. அதற்கு பிறகு தற்காலிக அனுமதி கொடுத்து நட சொன்னாங்க. அதற்கு பிறகு அந்த நடத்தினதுக்கு பிறகு அதில் மறுபடியும் மிருகவதை இருக்குன்னு சொல்லி அந்த வழக்கு தொடுத்தவர்கள் உச்சநீதிமன்றத்தை நம்ப வைத்து அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்தையே ரத்து பண்ணியிருக்கு. இதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு மத்திய அரசை வலியுறுத்தின பிறகு கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு சில சட்டத்தில் சில வழிவகைகளை செய்து ஒரு சட்டத்தை அரசாணையை வெளியிட்டாங்க. அந்த அரசாணையை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கு. இப்போ அதை தடை செய்ததற்கு பிறகு இன்றைக்கு மறுபடியும் அதை பரிசீலனையில் இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்த சட்ட மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவு நடைமுறைக்கு வருமா வராதான்ற சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு எல்லாம் அடிப்படையாக இருப்பது 2011 வனவிலங்குகள் பட்டியலில் மிருகவதை சட்டப்படி காளை பட்டியலிடப்பட்டதை நீக்க வேண்டும். அதை நீக்குவதற்கு காங்கிரஸ் அரசாங்கம் அன்னைக்கு திமுக காங்கிரஸ் செஞ்சதை முடிக்க வர இருக்கிற குற்றச்சாட்டை சொல்ல முடியும். அந்த சட்டத்தை இன்றைக்காவது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அந்த வனவிலங்குகள் பட்டியலிருந்து காளையை நீக்கி ஒரு அவசர சட்டம் இயற்றினால் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாத ஒரு சூழல் வரும். அதை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலிருந்து அதை விலக்கி வைத்து விட்டால் அதற்கும் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லை. இது ஜல்லிக்கட்டு நடத்தலாமா வேண்டாமா வனவிலங்குகள் பட்டியல் இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்துவதற்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் ஏற்ற வேண்டும். அதைத்தான் நேற்றைய தினம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரிடத்திலும் அமைச்சரிடத்திலும் வலியுறுத்தி. ஆனா இப்ப என்னன்னா இப்ப நான் ஆவடிக்குமார் அண்ணா அவர்கிட்ட கேட்கிற ஒரே விஷயம் அதான். இனிமேட்டு வந்து அவசர சட்டம் பாஸ் பண்ண முடியாது, காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலிருந்து காளைகளை நீக்க முடியாது, அதுக்கு சாத்தியமே கிடையாதுன்றத அந்த மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி அனைத்து ஊடகங்களையும் அழிச்சு அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்றதை அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. நாங்க கேட்கறது என்ன அப்படின்னா, மாநில அரசு சார்பா நேற்று முதல்வர் கொடுத்த அறிவிப்பை நம்பி நாங்க பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தலாமா வேண்டாமா, எங்களுக்கு மாநில அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுக்குமா? உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசை ஒண்ணுமே செய்ய முடியல. உச்சநீதிமன்றம் வந்து கர்நாடக அரசை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 500 கண்ணாடியா திறந்து விடுங்க, 2000 கண்ணாடியா திறந்து விடுங்க, 100 கண்ணாடியா திறந்து விடுன்றாங்க. இது வரைக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வருடம் மாநில அரசு உங்களை நாங்க எல்லாருமே நம்பி இருக்கிறோம், நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, இதுல அவசர சட்டம் பாஸ் பண்ண முடியாது, எங்களுக்கு மாநில அரசு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எங்களுக்கு தகுந்த சப்போர்ட் பண்ணி இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எங்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுங்க. அது சட்ட ரீதியாக முதலமைச்சருடைய அறிக்கையை முழுமையாக படிச்சீங்கன்னா எந்த நம்பிக்கையை தந்திருக்கின்றது, ஏற்பட்ட கோளாறு
முதலமைச்சர் இது நடந்த சம்பவங்கள் அத்தனையும் சொல்லி இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு இருக்கிற நிலையையும் சொல்லி மத்திய அரசாங்கத்திடம் வலியுறுத்தியிருக்கின்ற கோரிக்கையும் சொல்லி தான் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அதனால் மற்றவர்களை விட இதை நாங்கள் வலியுறுத்துகிறது உறுதியாக இருக்கிறோம். எல்லளவு கூட இதில் இந்த முயற்சியிலிருந்து பின்வாங்க மாட்டோம்னு சொன்னோம். அதனால் நாளைக்கு நடத்துவோம், அதை நாங்கள் பாதுகாக்கிறோம் அல்லது அதுக்கு உதவி செய்கிறோன்னா நிச்சயமாக செய்ய முடியாது. ஒரு அரசாங்கம் அரசியல் சட்டப்படி இயங்குகின்ற ஒரு ஜனநாயக அரசாங்கம் ஒரு சட்டத்துக்கு புறம்பான, இன்னும் சொல்லப்போனால் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்றவர்களுக்கு பாதுகாப்பு தருவதோ ஆதரவு தருவதோ நிச்சயம் முடியாது. இது இதே உங்க கட்சியில உங்க செய்தி தொடர்பாளர் ஜல்லிக்கட்டு ஆதரவு தரோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ஆதரவு தரோன்னு சொல்லியிருக்காங்க. உங்க செய்தி தொடர்பாளர் தீரன் இல்ல, அதே கர்நாடக அரசினுடைய முதலமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்காரு. நீங்க அதாவது இந்த ஆண்டு மட்டும் நடத்தணுமா இல்ல நாளைக்கு மறுநாள் மட்டும் நடத்தணுமா தொடர்ந்து நடத்தணுமா சட்டத்துக்கு புறம்பா ஒரு நாள் நடத்தி முடியாது. சட்டம் நம்மளே வாய்ப்பு தந்த மாதிரி ஆயிடும். திரு கே.பி. ராமலிங்கம் இல்ல இப்ப இதுல சட்ட பிரச்சனையே கிடையாதுங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்போ வரும்? ரெண்டு தரப்பு இருந்தா தானே சட்ட ஒழுங்கு. இதுல ஒரே தரப்பு தான். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா பாரதிய ஜனதாவும் சரி, அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, பிற கட்சிகளும் சரி, வேல்முருகனும் சரி, தமிழ்நாட்டு இளைஞர்களும் சரி, ஒட்டுமொத்த தமிழ் இனமும் இன்றைக்கு ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பதுதான் உள்ளார்ந்த முடிவு. அந்த முடிவில் இருந்து எந்த மாற்றமும் இல்லை என்கிற போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்கே வருகிறது? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை. ஆகவே முதலமைச்சர் இதுக்கு முழுமையான பாதுகாப்பை தந்து ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும். அதற்கு பின்னால் வருகிற பிரச்சனையை பார்த்துக் கொள்வதற்கு நாட்டு மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்க்கட்சியை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒன்னில் தெளிவாக இருக்கிறார்கள். அண்ணன் எப்படா சாவான், திண்ணை எப்படா காலியாகும். தேவையற்ற விவாதம் இல்ல, தேவையற்ற விவாதம் இல்ல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் எப்படி ஒரு அரசுக்கு சொல்ல இயலும்? ஒரே ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட, பிஜேபி கிட்ட நாங்க ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். முதல்ல நீங்க என்ன செஞ்சார் சீதாராமையா? என்ன செஞ்சாரு? இல்ல கர்நாடக மாநிலத்தில் உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கு நாட்டு மாடுகளையும் காளைகளையும் முற்றுமுழுதாக அழித்து வைத்து பன்னாட்டு பணக்கார கம்பெனிகளுக்கு பல்லாயிரம் கோடிகள் இதுல ஒரு பொருள். உதாரணம், மும்பைல மகாராஷ்டிரா மாநிலத்தில் கரும்புகளை விவசாயிகள்கிட்ட இருந்து ஏத்திட்டு போன கரும்பு விவசாயிகள் பயன்படுத்திய மாட்டு வண்டிகள், இந்த காளைகளை பயன்படுத்திய மாட்டு வண்டிகளை 7000 மாட்டு வண்டிகளை தடை செய்து இந்த பீட்டா 14,000 மாடுகளை அடிமாட்டு விலைக்கு அனுப்புனது இந்த பீட்டா. அதன் மூலமாக பன்னாட்டு பணக்கார வெளிநாட்டு டிராக்டர் கம்பெனிக்கு 7000 குடும்பத்துக்கு 7000 டிராக்டரை லோன் போட்டு வாங்க வச்சது இந்த பீட்டா நிறுவனம். அதே மாதிரி இங்க இருக்கிற காளை இனங்களை முற்றுமுதலமாக அழிச்சிட்டு, நாட்டு மாடுகளை முற்றுமுதலமாக அழிச்சிட்டு, இது பன்னாட்டில் உற்பத்தி பண்ற ஜெர்சி மாடுகள் வேறு காளை மாடுகளை கொண்டு வந்து இங்க இறப்பதற்கான ஒரு மிகப்பெரிய சர்வதேச சந்தையில வேலை நிறுவனம். அதே மாதிரி பால் நிறுவனம் 60,000 கோடி இதுல புரள்துன்றாங்க ஆண்டு ஒன்றுக்கு. ஆக இந்த 60,000 கோடியை பங்கு போட்டு கொண்ட ஒரு கும்பல் இதற்கு பின்னால் இருந்து இயக்குகிறது. அப்படிப்பட்ட பீட்டா என்கிற அமைப்பை தடை செய்தால் மட்டும்தான் நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இல்ல ஒரே ஒரு, அதாவது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை ஜல்லிக்கட்டு நடத்தணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை விட நாட்டு மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் வந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து இருக்கிறதுக்கு காரணம் இது ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஒரு தடை என்பதை விட இந்த நாட்டில் இருக்கின்ற மாடுகளை நம்மளுடைய மண்ணின் உணர்வுகளை நாட்டு கோழிகளை பூரா எல்லோருடைய புள்ளியும் ஒரே நிமிடம். தமிழகத்தில் முதல் முறையாக இளைய பெருமக்கள் எல்லாம் ஒருமுகமாக நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய அடிப்படை வாழ்க்கை முறையில் இருந்த வலுவான விஷயங்களையும் காக்க வேண்டும் என்பதற்காக ஒருமுகமாக குரல் கொடுத்திருக்கிறார்கள். இதில் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட தங்களுடைய வேறுபாடுகளை எல்லாம் மறந்துவிட்டு இது ஒரு சட்ட போராட்டம். சட்ட போராட்டத்தில் பல்வேறு விதமான தடங்கல்கள் வருவது இயற்கை. அதை தாண்டி வெற்றி பெறுவதற்கான பொறுமையை நாம் கையாள வேண்டும். நிச்சயமாக
மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நான் அறிந்த வரையில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக மட்டும்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. நன்றி. அந்த ஒரு நம்பிக்கை நீதிமன்றம் என்பதும் அரசு என்பதும் வெவ்வேறான ஒரு நிலைப்பாடை கொண்டிருக்கிற சில சூழல்கள் வருகிற பொழுது நாம் சட்டபூர்வமாகத்தான் இதை அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.